Happy morning, students. Welcome to Blue Stars ISND School. Online class for 11th standard Mathematics. Today now going to start with new chapter. Chapter 1. Sets, relations and functions. You know that sets in previous class 9th and 10th standard. ஸோ 11th இந்த செட்ஸை கொஞ்சம் டீப்லி பார்க்க போகிறீங்க. ஸோ நியூ டாபிக் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நியூவாக நீங்கள் பார்ப்பீங்க. செட்ஸு ஆல்ரெடி யூ நோ தட். ஓகே, ஃபஸ்ட்டு செட்ஸ். வாட் இஸ் செட்ஸ்? டிஃபைன் செட். யூ நோ தட் த டெஃபினிஷன் ஆஃப் செட். A set is a collection of well-defined objects. A set is a collection of well-defined objects. So well-defined means வரையறுக்கத்தக்கது. ஓகேவா? ஸோ கரெக்டாக அதை அசியூம் பண்ணுறது தான் செட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் செட் நம்மளே அசியூம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a set of all prime number less than 10 அப்படின்னு சொன்னால் அது ஒரு செட் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? a set of all prime number less than 10 இது ஒரு செட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து செட் அசியூம் பண்ணாக்கா அந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம எப்படி அசியூம் பண்ணலாம். ஸோ அந்த செட்டுக்கு நேம் வந்து ஏன் கேபிட்டல் லெட்டர் ஏன்ட்டு டினோட் பண்ணிவிட்டு, ஸோ ஆர் த செட் ஏ செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் சொல்லிச்சு. ஏ செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர்ஸ் யூ நோ த ப்ரைம் நம்பர். ஸோ நம்பர் இஸ் divisible is 2. ஓகேவா? ஒரு நம்பருக்கு வந்து divisible 2 இருந்துச்சுனாக்கா அது வந்து ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். ஓகேவா? மோர் தென் 2 ஆகக்கூடாது, லெஸ் தென் 1 ஆகக்கூடாது. அதனுடைய டிவைசஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 0, 1, 2 அப் டு நம்பர்ஸ் போயிட்டு இருந்தாக்கா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் இஸ் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 3. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 5. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 7. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 11. ஓகேங்களா? 8, 9, 10 இஸ் நாட் ப்ரைம் நம்பர், இஸ் காம்போசிட் நம்பர். மோர் தென் 2 டிவைசஸ் இருக்கும். ஓகேங்களா? 8க்கு, 9க்கு, 10க்கு. ஓகேங்களா? ஸோ த கொஸ்டின் இஸ் பாருங்கள், இது செட்டு ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10, 10ஓட லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்து 11. அப்போ இந்த செட்டு இதோட க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் செட். ஓகேங்களா? செட் எப்படி டினோட் பண்ணணும் தெரியும் உங்களுக்கு. கேபிட்டல் லெட்டரில் நேம் கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸை வந்து செட் ப்ராக்கெட் சொல்லுவாங்க. செட் ப்ராக்கெட்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செட்டில் வந்து 3 ஃபார்ம் இருக்குது. இன்னும் தட் 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ரீட் பண்ணி படிச்சிருப்பீங்க. செட்டு வந்து 3 ஃபார்ம் ரைட் பண்ணலாம். ஒன் வந்து ரூஸ்டர் ஃபார்ம், செகண்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், தேர்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேங்களா? 3 ஃபார்ம்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு எம்டி செட் ஆர் வாய்டு செட். செட்டில் டிஃப்ரெண்ட் டைப் செட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்டி செட் ஆர் வாய்டு செட். எம்டி மீன்ஸ் நோ எலமெண்ட் of the set. ஓகேங்களா? another name void set சொல்லுவாங்க. empty or void sets. okay, the set containing no elements is called an empty set or void set. ஓகேங்களா? அந்த செட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்லை அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நோ, 0னாக்கா ஸோ அதை எம்டி செட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி செட்டுக்கு என்ன சொல்லலாம்? சிம்பிளாகவே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ the set of all natural number less than 0. ஓகேவா? natural number less than 0 அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா the set of all natural number less than 0. அப்போ நேச்சுரல் நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாக்கா 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ 1, 2, 3 அப்படி பண்ணு கோயிங் ஆன் நேச்சுரல் நம்பர். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 0. 0ஓட லெஸ்ஸாக என்ன இருக்குனாக்கா -1, -2, -3. இட் இஸ் நாட் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? ஸோ செட் பி இஸ் ஈக்குவல் டு நோ எலமெண்ட்டு, எந்த நம்பருமே இல்லை. ஸோ இட் இஸ் எம்டி செட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல் செட் ஆர் வாய்ட் செட். ஸோ தி எம்டி செட்டை எப்படி டினோட் பண்ணுவாங்கனாக்கா பைன்னு சொல்லுவாங்க, சிம்பிள். ஓகேங்களா? இட் இஸ் எம்டி செட்டுக்கு சிம்பிள் பைன்னு சொல்லுவாங்க. இப்படியும் நம்ம சிம்பிள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? Next, third is subset.
What is subset? Every element of the set A is an element of the set B. Then A is a subset of B. ஓகேங்களா? சப்செட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஏன்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுங்க. A 1 2 3. Bன்னு ஒரு செட் இருக்கு. B is equal to 0 1 2 3 4 5 6 போயிட்டு இருக்கு. ஸோ 2 செட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்டு பியில் இருக்கான்னு பார்க்கணும். ஏ எலமெண்ட்டு 1 2 3, அதே எலமெண்ட்டு பியில் 1 2 3 இருக்குது. அப்போ ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. ஏ வந்து பிக்கு சப்செட்டு. ஸோ இது எப்படி நொட்டேஷனில் ரைட் பண்ணாக்கா ஏ சப்செட் ஆஃப் பின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் சப்செட். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் செட்ஸ். For any two sets A and B are said to be equal if both contain exactly same elements, that is A equal to B. If and only if A subset B and B subset of A. ஓகேங்களா? So equal sets means two sets A and B. Two sets இருக்குனாக்கா two sets are equal நாக்கா number of elements equal இருக்கணும், elements equal இருக்கணும். ஓகேங்களா? This is equal sets. For example, set A is equal to 1 2 3. Set B is equal to 3 2 1. ஓகேங்களா? ஸோ டூ செட்ஸு A and B are ஈக்குவலாக கேட்டிங்கன்னா செக் பண்ணுங்களா. 1 இருக்குது பியில், 2 இருக்குது 3 இருக்குது. அப்போ டூ செட்ஸ்லுமே ஈக்குவல் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் செட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பண்ணால் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. டூ செட்லுமே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு ஈக்குவல் எலமெண்ட்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்டு அதில் இருக்கணும். இந்த ஏல இருக்கிற எலமெண்ட்டு பியில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 1 இருக்குன்னா இதுலேயும் 1 இருக்குது, 2 இருக்குது 2 இருக்குது, 3 இருக்குது 3 இருக்குது. பிளேசஸ் சேஞ்சஸ் ஆனால் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த எலமெண்ட்ஸு சேமாக இருக்கணும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? நம்பரும் சேமாக இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்குது. ஸோ அப்போ n of A equal to n of B மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் A equal to நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் B ஈக்குவலாக இருக்குது. இப்போ எலமெண்ட்ஸு சேமாக இருக்குது. இதில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட் இருக்குது. ஸோ A equal to B. ஸோ two sets are equal. This is equal sets. Next, union of two sets. ரெண்டு செட்டை வந்து யூனியன் பண்ணுறது எப்படி? ஆல்ரெடி யூ நோ தட் 9th and 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ டூ செட்டை வந்து எப்படி யூனியன் பண்ணுறது? ஸோ தி யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் A and B is denoted by A union B. எப்படி டினோட் பண்ணால் A union B. யூனியன் யூ சிம்பிள் போடுவோம். யூனியன் மீன்ஸ் ரெண்டு செட்டையும் வந்து சேர்க்கறது, ஜாயின் பண்ணி ஒரே செட்டாக ரைட் பண்ணுது. அண்ட் இட் இஸ் டிஃபைன் ஆஸ். இது எப்படி டிஃபைன் பண்ணோம்னாக்கா A union B இஸ் ஈக்குவல் டு, இது செட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறதுனாக்கா, ஸோ எக்ஸ் சச் தட், ரெண்டு கோலன் இருக்குல்ல அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சச் தட் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு A ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு B. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குது. A இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் பின்னு ஒரு செட் இருக்குது. B இஸ் ஈக்குவல் டு 4 5 6ன்னு. ஸோ டூ செட்டுக்கும் யூனியன் ஃபைன் பண்ணினாக்கா A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு, யூனியன் மீன்ஸ் டூ செட்டையும் ஒரே செட்டில் ரைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செட் A இஸ் 1 2 3, இதுவும் கூட B செட்டை கம்பைன் பண்ணி ரைட் பண்ணுது. B செட் இஸ் 4 5 6. திஸ் இஸ் A யூனியன் B. ஓகே? யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். Next, intersection of two sets. Two செட்டுக்கு intersection பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தி intersection of two sets A and B is denoted by, அது எப்படி டினோட் பண்ணால் A intersection B. n போட்டிருப்பாங்க, n மாரி. இதுக்கு சிம்பிள் பேர் intersection of A intersection of B and it is defined as, எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னாக்கா A intersection of B equal to x such that x belongs to A and x belongs to B. இங்கே அண்டு சிம்பிள் வரும். இன்டர்செக்ஷன் வந்து அண்டு சிம்பிள் வரும். ஓகேங்களா? இன்டர்செக்ஷனுக்கு அண்டு சிம்பிள், யூனியன் வந்து ஆர் ஓஆர்னு வரும். ஓகேங்களா? ஓஆர் ஆர்னாக்கா யூனியன் அர்த்தம். அண்டு சிம்பிள் வந்து இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1 2 3, B is equal to 3 4 5. ஓகேங்களா? ஸோ ஏவும் பிக்கு இன்டர்செக்ஷன் பார்ப்போம். ஸோ A intersection B is equal to, ஏவும் பிக்கு இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட் ஆஃப் டூ செட்ஸ். ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் எடுத்து ரைட் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ டூலின்னா காமனாக இருக்கு பாருங்க, 3 is common in two sets. So
A intersection B is 3. That's all. Next, disjoint set. Disjoint set means two sets A and B are disjoint if they do not have any common element. That is, A and B are disjoint. Okay va? So, two set A and B இருக்குனாக்கா two செட்டுக்கும் common element இல்லைனாக்கா அது disjoint set சொல்லுவாங்க. Okay va? For example, A intersection B equal to pi, null set. This is pi means null set. Null set means empty set. Okay va? Two செட்டுக்கு intersection find பண்ணினாக்கா null set வந்துச்சுனாக்கா அது empty set வந்துச்சுனாக்கா this is disjoint set. For example, A is equal to 1 2 3 னு எடுத்துக்கினாக்கா so B is equal to 4 5 6 னு எடுத்துக்கினாக்கா 2 க்கு intersection find பண்ணுங்க. A intersection B. Intersection B means common element of two sets. ரெண்டு செட்லயும் common element இருக்கா பாருங்க. இதுல 1 2 3 இருக்கு, இதுல 4 5 6 னு இருக்கு. So 2 லயும் common element இல்ல, no common element. So this is empty set. ஓகேங்களா? So this set are disjoint set. So next, power set. If A is a set, then the set of all subsets of A is called the power set of A and is usually denoted as P of A. P of means power set of A ன்னு அர்த்தம். ப்ராபர்ட்டியில் வந்து P of A ன்னு ஃபைண்ட் பண்ணிங்க. இங்கே வந்து பவர் செட் வந்து P of A means பவர் செட் ஆஃப் A. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவர் செட் மீன்ஸ் இப்போ ஒரு செட்டு ஏன்னு இருக்குன்னா அதில் எத்தனை சப்செட் இருக்குன்றது கவுண்ட் பண்ண தான் பவர் செட்டு. நெக்ஸ்ட்டு தட் இஸ் எப்படி டினோட் பண்ண டிஃபைன் பண்ணோம்னாக்கா தட் இஸ் P of A equal to B such that B subset of A. So the number of elements in P of A is 2 power n. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஒரு செட்டை கொடுத்துட்டு இதில் எத்தனை சப்செட் வரும்னு ஃபைண்ட் பண்ணுறது டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறது 2 power n ஃபார்முலா. ஓகேங்களா? பவர் செட்டுக்கு 2 power n ஃபார்முலா. ஸோ வேர் n is the number of elements in A. அப்போ என்னென்னதுனாக்கா கொடுத்துக்கிற அந்த கிவன் எலமெண்ட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை 2 power ரைட் பண்ணினாக்கா ஸோ அந்த செட்டுக்கு எத்தனை சப்செட்ஸ் வரும் ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுதான் பவர் செட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் P is equal to 1,2ன்னு இருக்குது. A equal to எடுத்துக்குவோம். செட்டு A is equal to ஒரு செட் எடுத்துகிட்டு 1,2ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பவர் செட் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. பவர் செட். ஸோ பவர் செட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா P of A equal to 2 power n. P of A equal to 2 power n. இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். P of A equal to 2 power n. ஸோ இப்போ 2 power n means number of elements in given set. கொடுத்துட்டு அந்த செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். ஸோ எத்தனை எலமெண்ட் பாருங்க 1 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதான் n. ஸோ n is equal to 2. இப்போ 2 power n-க்கு 2. ஸோ அப்போ equal to 2 power 2 is 4. ஸோ this is power set. ஸோ அந்த செட்டில் எத்தனை சப்செட் இருக்குன்னா 4 சப்செட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இண்டிவிஜுவலாக தனியாக எப்படி அது சப்செட்டாக ஃபைண்ட் பண்ணுறதுனாக்கா ஒரு சப்செட் ஃபைண்ட் பண்ணணுனாக்கா ஃபஸ்ட்டு நல் செட் வரும். நல் செட். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலாக எலமெண்ட்டை செட்டில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 நெக்ஸ்ட்டு 2 நெக்ஸ்ட்டு பேராக ரைட் பண்ணணும் 1,2. அப்போ அதில் கவுண்ட் பண்ணால் எத்தனை சப்செட்ஸ் வரும் பாருங்கள் 1 2 3 4. அப்போ 4 வந்துருக்கு பாருங்க ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். செட்டு தெரியும் உங்களுக்கு. செட்டு அதில் செட்டில் வந்து 2 டைப்ஸ் வரும். ஃபைனைட் செட் இன்ஃபைனைட் செட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபைனைட் செட்ஸ் பார்ப்போம். எ செட்டு எக்ஸ் இஸ் செட் டு பி எ ஃபைனைட் செட். எக்ஸ்னு ஒரு செட் இருக்குது. அது வந்து ஃபைனைட் செட்னு எடுத்துட்டாக்கா இஃப் இட் ஹேஸ் கே எலமெண்ட். அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது. அப்போ ஒரு செட்டில் கவுண்டபிள் எலமெண்ட் இருந்துச்சுனாக்கா கரெக்டாக கவுண்ட் பண்ண முடிஞ்சாக்கா அதை வந்து ஃபைனைட் செட் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சால் அது ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ கே எலமெண்ட்ஸ் ஃபார் சம் கே பிலாங்ஸ் டு W. In this case, we say the finite set X is of cardinality K and is denoted by n of X. ஓகேங்களா? இப்போ ஒரு செட்டு கிவன் கொடுத்துட்டு அதில் எத்தனை எலமெண்ட்டு கரெக்டாக கவுண்ட் பண்ண முடிஞ்சாக்கா அது ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கார்டினாலிட்டி மீன்ஸ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட் கவுண்ட் பண்ணுறது தான் கார்டினாலிட்டி சொல்லுவோம். அப்போ n of X மீன்ஸ் கார்டினாலிட்டி ஆஃப் X. n மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் X. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு செட்டு வச்சுப்போம். இல்லை 1 2 3 4.
இருக்கு. ஸோ அப்போ n of a இதுக்கு ஃபைண்ட் பண்ண முடியுமா? n of a மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கிவன் செட்ஸ். இதில் எத்தனை எலமெண்ட்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? ஓகே 1 2 3 4. அப்போ இது கார்டினாலிட்டி கண்டுபிடிக்க முடியுது. கார்டினாலிட்டி கண்டுபிடிக்க முடிஞ்சா திஸ் இஸ் ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சா அது ஃபைனைட் செட். இட் இஸ் நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் செட். ஓகேங்களா? ஸோ கார்டினாலிட்டி நம்பர் ஃபைண்ட் பண்ண முடியலனாக்கா அது இன்ஃபைனைட் செட் சொல்லுவாங்க. ஸோ a set is an infinite set if it is not finite for an infinite set A. So the cardinality is infinite. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைண்ட் பண்ண முடியும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் கரெக்டாக சொல்ல முடியலனாக்கா அது இன்ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1 2 3 டாட் டாட் டாட். ஓகேங்களா? ஸோ கோயிங் ஆன் லாஸ்ட் நம்பர் எதுவுமே தெரியல. ஓகேங்களா? அப்படியே டாட் வச்சுனாக்கா நம்பர்ஸ் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ இது இஸ் இன்ஃபைனைட் செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியலனாக்கா திஸ் இஸ் இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் செட் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? டூ செட் எப்படி டிஃபரன்ஸ் பண்ணுறது? டூ செட்டை யூனியன் பண்ணோம், டூ செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணோம். இப்போ டூ செட்டை டிஃபரன்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஸ் எப்படி பண்ணுறது? So the set difference of the set A to the set B. A setல இருந்து B set வந்து difference பண்ணும். is denoted by. அது எப்படி denote பண்றதுனாக்கா by either A minus B difference. minus symbol difference பண்ணும். A difference B or A இந்த ஸ்லாஷ்க்கு பேரு difference ஆகும் சிம்பிள். ஒன்று இந்த ஐஃபன் வைக்கலாம், ஒன்று இந்த ஸ்லாஷ் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸுக்கு சிம்பிள் அது. ஸோ A minus B A minus B ரெண்டு சேம் தான். ஓகேங்களா? அண்டு இஸ் டிஃபைன்ட் ஆஸ். இது எப்படி டிஃபைன் பண்ணாக்கா A minus B equal to A such that A belongs to capital A and A not belongs to B. ஓகேவா? இதான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டூ செட்டை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறது எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது? ஸோ செட் A is equal to 1 2 3 4 5 வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு செட் B is equal to 3 4 5 6 வச்சு. ஓகேங்களா? ஸோ டூ செட்டு டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எப்படி பண்ணால் A டிஃப்ரென்ஸ் B எப்படி போடலாம், இல்லை A ஸ்லாஷ் போட்டாலும் டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு. ஸோ அப்போ ஏவிலேருந்து B என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் பண்ணணும். இப்போ A செட்டு ஃபஸ்ட் டைப் பண்ணணும். A செட் இஸ் 1 2 3 4 5 டிஃப்ரென்ஸ் ஆஃப் B செட் 3 4 5 6. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். ஆல்ரெடி யூ நோ தட் சப்ராக்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ செட்டில் எப்படி பண்ணாக்கா B செட்டில் எலமெண்ட்டை A செட்டில் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 3 ரிமூவ் பண்ணிவிடுங்க, 4 ரிமூவ் பண்ணுங்க, 5 ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் செட் A. ஸோ ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் செட் ஏவில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் A minus B. ஸோ A டிஃபரன்ஸ் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 1, 2. திஸ் இஸ் A டிஃபரன்ஸ் B. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. So the symmetric difference between two sets A and B is denoted by A. The symbol is symmetrical difference. The triangle symbol. Okay, triangle என்ன மீனிங்னாக்கா symmetrical difference read பண்ணுது triangle. So A symmetrical difference B and is defined as A symmetrical difference equal to. அப்போ வேல்யூ ஃபைண்ட் பண்ணாக்கா A symmetrical difference B ஃபைண்ட் பண்ணாக்கா ஸோ A difference B union of B difference C. ஸோ ஏவிலேருந்து B டிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு பிலேருந்து A டிஃபரன்ஸ் பண்ணிட்டு 2 யூனியன் பண்ணினாக்கா வர ஆன்சர் தான் A symmetrical difference B. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி த எலமெண்ட்ஸ் ஆஃப் A symmetrical difference B ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் A union B which are not in A intersection B. அப்போ A union B பண்ணினாக்கா அந்த எலமெண்ட் வந்து A intersection Bல இருக்கக்கூடாது. ஸோ தஸ் A symmetrical difference B is equal to A union B difference of A intersection B. டூ ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கு ஒன்று A difference B union of B minus A or A union B difference of A intersection B. டூ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கிவனை பொறுத்து இந்த டூ ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் symmetrical difference. Next, properties of set operations. Some properties given. The first one is commutative.
So A union B equal to B union A. Second one is A intersection B equal to B intersection A. So commutative property in union, commutative property in intersection. Okay, ba? Second one is associative. First one is A union B union C equal to A union of B union C. Second one is A intersection B intersection of C equal to A intersection of B intersection C. This is associative. Next, third one is distributive. So first one is A union of B intersection C equal to A union B intersection of A union C. Second one is A intersection of B union C equal to A intersection B union of A intersection C. Next, identity is A union of pi. Pi means null set. A set kuda null set union panna again A set தான் வரும். ஓகேங்களா? So next A intersection of union set. So A set kuda union set பண்ணினாக்கா again A set தான். This is identity. ஓகேங்களா? Next idempotent A union A equal to A. A கூட again A set A union பண்ணினாக்கா again A தான் வரும். A set தான் வரும். அது மாதிரி A set கூட again A set intersection பண்ணினாக்கா again A set தான். Already you know that. Next observation A union of A intersection B equal to again A தான் வரும். Next A intersection of A union B equal to again A தான். இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 செட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம். Next, De Morgan law. First one is A union B whole dash. Dash means complement சொல்லுவாங்க, ஓகேவா? Equal to A dash intersection B dash. Second one is A intersection B the whole dash equal to A dash union B dash. Third one is A difference of B union C equal to A difference B intersection of A difference C. Fourth one is A difference of B intersection C equal to A difference B union of A difference C. De Morgan's law வந்து already you know that in 10th standard படிச்சிருப்பீங்க. One time recall பண்ணுறோம். Next, on symmetric difference. So on symmetric difference is, the first one is A symmetric difference of B equal to B symmetric difference of A. Second one is A symmetric difference of B of symmetric difference of C equal to A symmetric difference of B symmetric difference of C. Third one is A intersection of B symmetrical difference of C equal to A intersection of B symmetrical difference of A intersection C. Okay, next one. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா அந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தலாம் அதே ஃபார்மில் தான் இங்கே சிமெட்ரிக்கல் டிஃபரன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன் எம்டி செட் அண்டு யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட்டு ஆன் எம்டி செட் அண்டு யூனிவர்சல் செட். ஸோ பை டேஷ் மீன்ஸ் எம்டி செட் டேஷ் பை செட் dash equal to universal set U. Next, U dash universal dash means complement. Universal complement equal to pi. Pi means null set. Next, A union of A dash equal to universal set. A கூட A dash means A complement எடுத்து ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணாக்கா again உங்களுக்கு universal set கிடைக்கும். Next, A intersection of A dash equal to pi. Pi means null set. Next, A union of universal set. A union of U, the U means universal set equal to again universal set தான் வரும். Next, A intersection of universal set U equal to again A. Next, on cardinality. Already you know that cardinality means number of element in given sets. ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ன்றது கான் பண்ணுறது தான் நம்பர் ஆஃப் cardinality சொல்லுவாங்க. So for any two sets, ரெண்டு செட் இருக்கு. For any two finite sets A and B, two sets இருக்கு. So n of
A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. ஓகேங்களா, டூ செட்ஸ் இருந்துச்சுனாக்கா ஃபார்முலா அது. நெக்ஸ்ட்டு டூ செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயின்ட் செட், டிஸ்ஜாயின்ட் ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுனாக்கா என்ன ஃபார்ம் வரும்? இஃப் A and B are disjoint finite sets, then n of A in B equal to n of A plus n of B. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா n of A intersection B இருந்துச்சுங்களா. ஸோ இதில் இந்த டைம் மிஸ் ஆகுது. ஏன்னாக்கா டூ செட்ஸ்னா செட்ஸு டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். டிஸ்ஜாயின்ட் செட் மீன்ஸ் டூ செட்டுக்கு இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணாக்கா அப்போ அந்த டேர்ம்ஸும் இருக்காது. ஓகேங்களா, n of A and B இன்டர்செக்ஷன் வருதுல்ல. ஸோ அப்போ டூ செட்ஸ் வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னாக்கா அப்போ இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ அந்த டேர்ம்ஸும் இருக்காது. எந்த ஃபார்முலாவில் n of A and B equal to n of A plus n of B. டூ செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸு. ஸோ ஃபைனைட் செட்ஸ்னாக்கா n of A and B equal to n of A plus n of B. So for any two sets finite sets naga, so n of A and B equal to n of A plus n of B minus n of A intersection B. The two formulas are very important. Next coordinate la third formula for any three finite sets. இப்போ three sets யூஸ் பண்ணுறாங்க, A B C three sets இருக்கு. ஸோ அதுக்கு n of ஃபைன் பண்ணினாங்க, n of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of A intersection C minus n of B intersection C plus n of A intersection B intersection C. ஓகேங்களா, ஸோ அது த்ரீ செட்ஸுக்கான கோஆர்டினேட் ஃபைன் பண்ணுறது ஃபார்முலா ஃபார் எனி த்ரீ ஃபைனைட் செட்ஸ். Hi students, today homework, read and write the types of sets. Definitions la explain பண்ணல, types of sets read and write பண்ணி பாருங்க. Next read and write the properties of set operations. Set operations பார்த்தல அதை ஒன் டைம்ஸ் ரீட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ரைட் பண்ணி பாருங்க, டெஸ்ட்டுமே ரைட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் சம்ஸு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.